ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி நாங்கள் எறா போட்டு இது வீல் இது சுத்ரியான்னு சொல்லுவோம் எங்கள் இதில். இந்த மாதிரி இருக்கும். இதில் இது செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் போட நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கோழி கறி போடலாம், மட்டன் போடலாம், பீஃப் போடலாம், எறா போடலாம். செம்மையாக இருக்கும் இது செஞ்சால். இது நிறையா கொஞ்சம் தண்ணி தாராளமாக போட்டு வேக வைக்கணும். நல்லாயிருக்கும். நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் போட காட்டுறேன் வாங்க. இதில் நான் பாதி தாங்க செய்கிறது. இதில் பாதி செய்கிறதுக்கு அளவான நான் மசாலா போடுறேன், பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருள். கடாயில் எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இது எறா போட்டு தாங்க செய்கிறேன் நான். எறா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பச்சை மிளகா, 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி. இது மசாலா போடு வதக்கிறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த வெங்காயம் நாங்கள் அதில் போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ இந்த எறா போடலாம். நல்லா பச்சை வாசனை போகணுங்க எறால. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டே வரும். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, தக்காளி போட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டுக்கலாங்க. பாருங்கள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். இது நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போட்டு நல்லா மசஞ்சு வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இதுவும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது உடச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் தண்ணி போடலாம். ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டேங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். அது போட்டுக்கலாம். நாங்கள் இது போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இங்கே தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இது எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நல்லா வேகட்டும். இது நல்லா வேகட்டுங்க. இது தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். தண்ணி இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா சூப்பராக ஒரு இது மாதிரி வரும். நான் வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா இதாகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் நான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி சூப்பராக வெந்தி வந்துச்சு பாருங்கள். நல்லா நல்லா வெந்திடுச்சு. இது அவ்வளோதான். இது தண்ணியாக தாங்க இருக்கணும். தண்ணியாக தான் இருக்கணும். அப்புறம் இது ஆறிச்சின்னா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு. சூப்பரான சுத்ரியா, எறா போட்ட சுத்ரியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எறா போட்டு சுத்ரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலுங்க. இந்த மக்ருனியோட இது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.